ரொம்பவே ஒரு வேகமான காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பணம் சம்பாதிக்கணும், உங்கள் கோல்ஸ் அடையணும், ஒரு மிகப்பெரிய வீடை கட்டணும், இப்படி பல பல லட்சியங்களோட தான் எல்லாரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்ப சுத்தமாக கவனிச்சுக்கவே மாட்டோம். உங்கள் உடம்பு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்க கூட வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி அண்ட் ஹெல்த்து தான். ஸோ அந்த பாடி அண்ட் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 7 எக்ஸசைஸ் ஈஸியாக உங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே பண்ணக்கூடிய எளிமையான ஒரு 7 விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். அந்த 7 விஷயங்கள் பண்ணுறனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுல கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸசைஸ்னாலே ஜிம்முக்கு போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இப்படி தான் நம்மளாம் பல பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுவும் கிடையாது. ஜென்டல் எக்ஸசைஸும் இருக்குது. அதாவது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல், சீட்டிங் ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, எக்ஸஸ் வெயிட் ஆகிடுறாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ணவே டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவங்க லெக்குக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் வந்து என்னென்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 7 ஜென்டல் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாக்கிங். வாக்கிங் ரொம்பவே ஒரு சூப்பரான அமேசிங்கான எக்ஸசைஸ்ங்க. டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது வாக்கிங் தான். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நடந்துக்கிட்டு உங்கள் ஹேண்டை ஸ்விங் பண்ணி நடந்தால் மட்டும் போதுமானது. உங்கள் கைகளை வீசி கைகளை மூடிக்கொள்ளாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக நடக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கெண்டங்கால், அதாவது காஃப் மசில்னு சொல்லுவாங்க, அந்த காஃப் மசிலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஃப்ளோ வந்து என்னென்னா ஒரு பம்ப் மாதிரி ஒர்க் ஆகுது. நீங்கள் டெய்லி 20 to 30 மினிட்ஸ் நடக்கிறனால உங்கள் லெக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு ரொம்பவே ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாறுது. உங்களுக்கு வெளியே வாக்கிங் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங்கும் பண்ணலாம். முக்கியமாக சிட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க ½ an hour ஒன்ஸ் 5 to 10 மினிட்ஸ் ஒரு லிட்டில் வாக் போகிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் சாதாரணமாக வாக் பண்ணுறப்பே உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், காஃப் மசில். காஃப் மசில் எக்ஸசைஸை நீங்கள் ஈஸியாக உட்காந்துட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி நின்றுக்கிட்டு பண்ணுறீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது மெதுவாக உங்கள் கால் விரல் மீது நீங்கள் நிற்கணும். ஒரு சில வினாடிகள் கழித்து உங்களோட குதிங்கால திரும்ப கீழே கிரவுண்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இதவே ஒரு சைமல்டேனியஸாக 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் இதை உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம். ஒரு சேர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துடணும். உங்கள் லெக்கை அதே மாதிரி நல்லா தூக்கிட்டு திரும்பியும் ஒரு சில வினாடிகள் கழித்து உங்கள் குதிங்கால மீண்டும் நீங்கள் உங்களோட ஃப்ளோரில் நீங்கள் டவுன் பண்ணணும். இப்படியே நீங்கள் சைமல்டேனியஸாக 10 to 15 மினிட்ஸ் பண்ணலாம். இதுதான் காஃப் மசில் எக்ஸசைஸ். தேர்ட், டோ ரொட்டேஷன். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பிடி பீரியட் விளையாட போவோம். பிடி மாஸ்டர் ஒரு சில வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதில் இந்த டோ ரொட்டேஷனும் ஒன்று. இதை நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்று பண்ணணும். ஒரு காலை தரையிலேருந்து லேசாக தூக்கி ஒரு சில மினிட்ஸ் உங்கள் டோவை நீங்கள் ஒரு சர்க்குலர் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். 2 மினிட்ஸ் கழித்து அதவே நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாற்றி பண்ணணும். இதவே நீங்கள் 2 லெக்குக்கும் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோ அண்ட் லெக்கில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் உங்கள் பாதத்துக்கு கீழே நல்ல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த், சைக்கிளிங். சைக்கிளிங் ரொம்பவே ஒரு ரிலாக்ஸேஷனான எக்ஸசைஸ். நம்ம நிறைய மூவிஸில் பார்ப்போம், ஹீரோ காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே போவாங்க. சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக அந்த சைக்கிளில் பெடல் பண்ணுறப்ப உங்கள் லெக்கில் இருக்கிற டிஷ்யூஸ் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்.
டெய்லி பேசிஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்ப உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களோட பாடியோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5th, லெக் லிஃப்டிங். உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இல்லாமல் படுத்துக்கிட்டே ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் லெக் லிஃப்டிங். ஏன்னா இதை படுத்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரு தரையில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கால் நீட்டி படுத்துடணும். ஒரு காலை நேராக தூக்கி வச்சுட்டு மெதுவாக அதை தூக்கி திரும்ப நீங்கள் டவுன் பண்ணணும். மேலேயும் கீழேயும் இதை நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணுறனால உங்கள் தைஸ் அண்ட் ஹிப் மசில்ஸ்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதவே நீங்கள் 2 கால்களுக்கும் மாற்றி மாற்றி பண்ணணும். சிரமமே இல்லாமல் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். 6th, ஸ்குவாட். ஸ்குவாட் எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நீங்கள் அதை கண்டினியூட்டியாக பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்து எந்திரிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்குவாட் எக்ஸசைஸ் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைஸ், ஹிப், ஆங்கிளுக்கு ஒரே நேரத்தில் பல வேலைகளை கொடுக்குது. ஸ்குவாட் பண்ணுறனால உங்கள் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. 7th, வால் ட்விஸ்ட். இது ரொம்பவே ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். நீங்கள் வால் கிட்ட ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக ஸ்ட்ரெச் ஆகிட்டு நின்றுக்கறணும். பின்னாடி ஒருத்தவங்களுக்கு ஹைஃபை கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த வாலை டச் பண்ணணும். இப்படியே மாற்றி மாற்றி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் திரும்பி டச் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லியும் இதை ஒரு 10 மினிட்ஸ்னாச்சு பண்ண பாருங்கள். உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன இந்த 7 ஜென்டில் எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கண்டினியூட்டியாக டெய்லி பண்ண பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணுறது மூலமாக நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.